உங்களுடைய ஒரு கோரிக்கைக்காகவும் இவ்வளவு இளைஞர்கள் கூடினதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்குது. ஜென்சி டிஎம்கே வாட்ஸ்அப் குரூப் அதுல இந்த கொத்தடிமை போல் போறோம். நீட் போராட்டத்துக்கு எல்லாரும் நம்ம கலந்துக்க வேண்டும், மாணவர்கள் அணித்தள்ள வேண்டும், நம்மளோட பவரை காட்ட வேண்டும். அவன் மன ஆறுதலுக்கு அது நான் வரேன்னு போல் ரிசல்ட் போடணுங்க. அதுல பார்த்தீங்கன்னா 46% நான் வரேன்னு போடுறேன், 64% நான் வரலன்னு போடுறேன். எப்படி அதுவும் ஜென்சி டிஎம்கே குரூப்லேயே இந்த லட்சணம். இதை வச்சுக்கிட்டா மீண்டும் வருவோம், மீண்டும் வரும். நீ மீண்டும் வரமாட்டா, மீண்டும் வரமாட்டா, நான்கு தானே போறேன். ப்ராப்பரா எடுத்துதான் நாங்க எடுத்துறோம். நாங்க சட்ட ரீதியா 5 ப்ராப்பரா எடுத்துதான் நாங்க எடுத்துறோம். நாங்க சட்ட ரீதியா 5 நீட்டை ரத்து செய்யாமல் போய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவேதா பொண்ணு 2 மணிக்கு ரீபோஸ்ட் போட்டுக்கிறாரு. இதுதான் சட்ட ரீதியான நடவடிக்கையாக்கா. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து பண்ணிடுவோம். எங்களுக்கு தெரியும், எங்க தலைவருக்கு தெரியும் நீட்டை எப்படி ரத்து பண்ணணும்னு தெரியும். அந்த ரகசிய வார்த்தை எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ரகசிய வார்த்தை சீக்கிரம் சொல்லல. அனைவரும் இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் போட வேண்டும். முதல்ல உன்ன போனடா. நாள் ஆட்சி நடக்குதா? இது தமிழ்நாடா? உத்தரப்பிரதேஷ் மாதிரி தெரியல சார். 51 நாள் தமிழ்நாட்டுல ஆட்சி நடக்குதா? இது தமிழ்நாடா? உத்தரப்பிரதேச இல்ல, உத்தரப்பிரதேச. அப்பயே தமிழ்ல பேசுறேன், மூடிக்கிற உருதுல பேசு. அக்கா நான் கேட்கலக்கா, நியூஸ்காரங்க பின்னாடி இருந்து கேக்குறாங்க. எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? எத்தனை இதே போன அரசா இருந்தா எல்லாரும் ட்விட்டர்ல ட்வீட் போடுவீங்களா? ஏன் போடல? அக்காக்கு பாலியல் குற்றம் நடக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்க ஆட்சியில மட்டும் போஸ்ட் போட்டீங்க, ட்விட்டு போட்டீங்க, இப்ப போட்டீங்களா? முதல்ல உங்க ஆட்சியில நீ போட்டியாக்கா? இல்ல நீங்க போடுங்க. போர் தொடர்ந்து வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான்